நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி தாலுக்காவை சேர்ந்த இந்த கடற்கரையில் அருகில் உள்ள கோட்டை தான் டேனிஷ் கோட்டை. இதை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோட்டை 400 ஆண்டுகளுக்கு பழமையான கோட்டையாக இருக்குது. இந்த கோட்டை கிழக்கு இந்திய கம்பெனியில் வணிகமயமாக இருந்திருக்கு. இதன் வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை பார்க்கலாம். தஞ்சை ரகுநாத மன்னரிடம் அனுமதி பெற்று 3111 ரூபாய்க்கு நிலம் வாங்கி கட்டப்பட்ட இந்த கோட்டை 1620 டேனிஷ் கடற்படை தளபதி கேப்டனாக இருந்தவர் ஓவிக் ஜடாவிக் மூலம் கட்டப்பட்டது. டேனிஷ்காரர்கள் இந்த இடத்தை டிரான் கிபார் என்று அழைத்தார். இதற்கு அலைகள் காவி பாடும் இடம் என்று பெயராக இருக்கு. இதோட வணிக நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வர்த்தகத்தை பாதுகாக்கவும் வணிக நடவடிக்கை நிலைநிறுத்தவும் இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையில் நஷ்டம் ஏற்பட்ட காரணத்தால் 1845 இந்த கோட்டையை பிரிட்டிஷ்காரர்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த கோட்டையோட சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, டேனிஷ் கட்டிடக்கலை சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. இது நம்ம இந்தியாவில் முதலில் பைபிள் இந்த பகுதியில் தான் நச்சிடப்பட்டது. இந்த கோட்டை இன்ன வரையும் தொல்லியல் மிக முக்கியமான கட்டுப்பாட்டில் இருக்குது. சுற்றுலா பயணிகள் சுற்றி வரும் இடமாகவும் மற்றும் அருங்காட்சியகங்கள் இந்த கோட்டையை செயல்பட்டு இன்ன வரையும் வருகின்றன.